Vanakkam, my name is Hari Iran. I am founder secretary of an organization named ICWO, Indian Community Welfare Organization. We are a very proud partner of Just Right for Children. These two organizations, we are working to stop the child marriage in Indian state of Tamil Nadu, in specific focus with Salem and Chennai. Today is very important for the social activists who are interested to promote rights of the children, uh, because as Malim sir said, today the union government have recognized and taken up tremendous effort to stop child marriage in India, and in 2030 we focusing on making India free from child marriage. And this moment I like to acknowledge Just Right for Children, one of the largest project in the world, and we are proud to be part of that efforts to stop child marriage in India. I kindly request all media friends to take it forward and make sure this effort is very successful and we able to achieve the zero child marriage in 2030. Thank you. வணக்கம். என்னோட பேர் மாலிம். நான் அசோசியேஷன் ஃபார் வாலண்டரி ஆக்ஷன் அப்படிங்கிற டெல்லி தலைமையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு குழந்தை உரிமை அமைப்பினுடைய தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளராக வேலை செஞ்சிட்ருக்கேன். எங்களோடு இணைந்து ஐசிடபிள்யூ இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் அவர் பார்ட்னர். அவங்க வந்து நம்ம தமிழகத்தில் குழந்தை திருமணம் குறித்தும் குழந்தை தொழிலாளர்கள் அப்புறம் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகக்கூடிய குழந்தைகள் அது குறித்த பணியினை வந்து நம்ம இந்த தமிழகத்தில் அவர்களோடு இணைந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்றைய தினம் குழந்தை திருமணம் இல்லாத பாரதம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வினை மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து டெல்லியில் துவங்கி வச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற 2030க்குள் குழந்தை திருமணமே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் இது வந்து துவங்கப்பட்டிருக்கு. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு துறை சார்ந்த அரசு அமைப்புகள், அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் ஆகிய வந்து இதை வந்து முன்னெடுப்பு செஞ்சிருக்கின்றன. இது தொடர்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான துறைகள் வந்து இதை வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழகத்தில் ஏற்று நடத்தியிருக்காங்க. குறிப்பாக சமூக நலத்துறை, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி கல்வித்துறை, மூன்றாவதாக குழந்தை உரிமைகள் மற்றும் சிறப்புத்துறை, நான்காவதாக நம்ம தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு கழகம், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு போன்ற மற்றும் தமிழக ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, இவங்க 5 பேரும் வந்து தமிழகத்தில் கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் உறுதிமொழி எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவது போன்ற நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய தாக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. குழந்தை திருமணம் குறித்த ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்து 18 அக்டோபர் அன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து வெளிவந்திருக்கு. இதில் அவங்க சொல்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குழந்தை திருமணங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் இப்பவும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வேலைகளோடு சேர்ந்து இந்த வேலையை ஒரு வேலையாக பார்க்குறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குழந்தை திருமண தடுப்பு அலுவலர் என்பவர் குழந்தை திருமணத்துக்காக மட்டுமே வேலை செய்யணும். அதுதான் வந்து அதனுடைய மிக முக்கியமானது ஒரு விஷயமா சொல்றாங்க. ரெண்டாவது, எப்படி வந்து இந்த போக்சோ கேஸுகளை நடத்துவதற்கு தனியாக வந்து கோர்ட் இருக்கோ, அதே மாதிரி குழந்தை திருமணங்களை சம்மந்தப்பட்ட வழக்குகளை ஏற்று நடத்துவதற்குன்னு தனியான வந்து கோர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நிமிடத்திற்கு 3 குழந்தை திருமணங்கள் வந்து நடைபெறுவதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எத்தனை வழக்குகள் பதியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வழக்குகள், ஒரு நிமிஷத்துக்கே 3 திருமணம் வந்து நடைபெறுவதா புள்ளிவரம் சொன்னா கூட இந்த புகார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக மிக குறைவா இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. புகார் வந்து பதியப்படுவது வந்து மிக குறைவா இருக்கு. அதனால சம்பந்தப்பட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய அதற்கான இருக்கக்கூடிய சிறுவர் காவல் அலகுகள் இருக்கு. ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட் இருக்கு, ஆன்டி சைல்டு டிராஃபிக்கிங் யூனிட் இருக்கு, அதே மாதிரி ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட்லாம் இருக்கு.
ஸோ இவர்களோடு சேர்ந்து கூட என்ன பண்ணணும், இந்த வழக்குகளே உடனடியாக பதியப்படணும், இந்த வழக்குகளுக்கு மேலே வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க. இதை தாண்டி குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தெரிய வந்தால் அது தகவல் கொடுப்பதற்கு ஒரு சன்மானம் வந்து கொடுக்கணும். ஏன்னா இது நிறைய நடக்குது, நிறைய ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது. இது ரிப்போர்ட் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு சன்மானம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த பாதிக்கப்பட நிலையில் இருக்கக்கூடிய சிறுமியே முன் வந்து நான் வந்து எனக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்க போறாங்க, எனக்கு திருமணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய படிப்பிற்காகவும் அவர் வந்து தங்கி படிப்பதற்கான வசதிகளை வந்து அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறைய முன்முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஐசிடபிள்யூ நிறுவனத்தின் மூலியமாக சேலம் மாவட்டத்தில் இந்த குழந்தை திருமணத்து குறித்த ஒரு பெரிய டீம் வந்து நம்ம மாவட்ட அரசோடு சேர்ந்து அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நேற்று வந்து இந்த நிகழ்ச்சியானது துவங்கியிருக்கு.